பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? மன மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற விருப்பம். எப்பவும் எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னீங்கன்னா, எப்பவும் இயேசுவோடு இருங்க. அவர் எப்பவும் நம்ம சந்தோஷமா வச்சிருப்பார். அவர் தானே நமக்கு கல்வாரி சிலுவையில் ரத்த சிந்தி மறித்து நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கினார், சமாதானத்தை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார், எல்லாவற்றையும் சிலுவையில் நமக்காய் சம்பாதித்து கொடுத்தார்ல. அது மட்டும் இல்லை, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார்ல. அவர் கையை பிடித்து கொண்டு நடங்க. அப்போ எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணுமா? என்ன தெரியுமா? அவர் நம்ம ரட்சகர், நம்மை தாங்குகிறவர், ஆறுதல் படுத்துகிறவர் மாத்திரம் அல்ல, நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் திரும்ப இந்த உலகத்துல வரும்போது அவர் நீதிபதியாய் அமர்ந்து நியாயம் விசாரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கூட ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாராம். ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளே கொண்டு வந்து நிறுத்துவார். இப்படி பேசினல, இது சரியா? இப்படி மற்றவங்களை குறித்து பரிகாசம் பண்ணியது சரியா? மற்றவங்களை அற்பமா பேசி நீ பொய்யான குற்றச்சாட்டை சொன்ன, இதெல்லாம் சரியா? ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாராம். அப்போ நம்ம எப்பொழுதுமே மனசுல என்ன கொள்ளணும்? 1 கொரிந்தியர் 11:31 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நம்மை நாமே நிதானித்து அறியணும். கண்டுபிடி பேசுறது, கண்டுபிடி நடக்கணும், இப்படிதான் செய்வேன், எனக்கு இதான் சரியா தெரியுது, அப்படியெல்லாம் வாழ்ந்தா ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் வரும்போது நியாயம் தீர்ப்பார். அப்போ இப்பவே நம்மை நாமே நிதானித்து அறிந்து ஆண்டவருக்கு பிரியமான வழியில நடந்தோன்னு வைங்களேன், நம்ம ஆண்டவருக்கு முன்னால தைரியமா போய் நிக்கலாம், சந்தோஷமா போய் நிக்கலாம். ஆண்டவர் நம்ம நியாயம் தீர்க்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறாரு. அப்ப அந்த நியாய தீர்ப்புக்கு நீங்க தப்பித்து கொள்ள இப்போ உங்களை நிதானித்து அறியணும் என்பதாய். முக்கியமா அந்த திருவிருந்த ஆராதனைக்கு போகும்போது நம்மை நிதானித்து அறியணுன்றதா இந்த பகுதியில் சொல்லப்படுகிறாரு. அதனால தான் அந்த கிறிஸ்தவ சபைகள்ல திருவிருந்த ஆராதனை கொடுப்பாங்கல்ல, இயேசுடைய மரணத்தை நினைவு கூறும்படி அவருடைய சரீரம் ரத்தமாக திராட்சரச அப்பம் கொடுப்பாங்கல்ல, அதிலே பங்கு பெறுவது அவசியம். ஆனா இஷ்டப்படி பாவத்தில் வாழ்ந்து கொண்டு பங்கு பெறக்கூடாது. அங்கே நெருங்கும் போது நம்மை நிதானித்து நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு யாருக்கூடையாவது ஒப்புரவாகி சரிப்படுத்தி கொண்டுதான் பங்கு பெறணும். நான் இப்படியும் பாவத்தில் இருப்பேன், நான் போய் பந்தியில பங்கு பெறுவேன்னு துணிகரமா செய்தீங்கன்னா வியாதி வரும், மரணம் சம்பவிக்குன்னு வேதத்துல அதே பகுதியில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறார். தேவாலயத்துக்கு போகும்போது ஒரு நடைகளை காத்துக்கொள் என்று வசனம் சொல்லுகிறாரு. ஆலயத்துக்கு எதுக்கு போற? மனுஷரை பார்க்க போறியா? மனுஷிய பார்க்க போறியா? அல்லது ஆண்டவரை சந்திக்க, தரிசிக்க, அவரோட பேச போறீங்களா? எல்லாவற்றையும் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். நீங்க வேலைக்கு போகும்போதும் பிசினஸ் பண்ணும்போது நீதியா இருக்கீங்களா? நேர்மையா நடக்கிறீங்களா? பேச்சு சரியா இருக்குதா? எல்லாத்தையும் ஆண்டவர் கவனிப்பார். நம்ம பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்னு பைபிள்ல இருக்குது. வீணான காரியம் பேசாதங்க, அடுத்த ஆளை பற்றி பேசாதங்க, குறை சொல்லி பேசாதங்க, இல்லாத பொல்லாத காரியத்தெல்லாம் பரப்பாதங்க. அது மாதிரி செய்வது உங்களுக்கு நீங்களே அழிவை உண்டாக்கி கொள்ளுகிற காரியம். இப்போ தெரியாது, நியாய தீர்ப்பு நாள் பாருங்களேன். ஒரு ஆள் வழக்கில் ஆகப்பட்டு கொண்டா இப்போ இந்த விசாரணை கைதின்னு சொல்லுவாங்க. ஆனா ஜட்ஜ்மெண்ட் டே வரும்போது சில சமயம் 4 வருஷம் கழிச்சு தீர்ப்பு கூறுவாங்க, 5 வருஷம் கழிச்சு தீர்ப்பு கூறுவாங்க. அந்த நாள் வரும்போது பாருங்க, முகமெல்லாம் மாறிடும், கருத்து போயிடும், பயம் நடுக்கம் வரும். அப்படி இப்போ உங்களுக்கு தெரியாது, நியாய தீர்ப்பு நாள் வருது. இயேசுக்கு முன்னால போய் நம்ம நிக்கணும். சகலத்தையும் அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம தப்பெல்லாம் முடியாது. அவரு இதை பேசினியா செஞ்செல்லாம் கேட்க மாட்டார். நீ பேசினிய பாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் காமிச்சிருவார். அப்ப என்ன பண்ணுவீங்க? அதனால இந்த நாள்ல உங்களை நிதானித்து அறிந்து சரிப்படுத்தி கொள்ளணும். அந்த தினமும் நம்மளை சரிப்படுத்தி கொண்டே பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படி ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழணும். சரியா?
ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் நீதியா நடக்கணும், என்னை நான் ஆராய்ந்து பார்த்து தவறுகளை திரித்து கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன், நான் தப்புக்கு மேல தப்பு பண்ணக்கூடாது, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நியாய தீர்ப்பு நாளிலே நான் மகிழ்ச்சியோடு உம்மை சந்திக்கும்படி இப்பொழுதே என்னை பரிசுத்தப்படுத்திருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.